இளவரசி டயானா குறித்த சர்வதேச அளவிலான விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த டேவிட், யார் இந்த பில்லி? இந்த குழந்தை சொல்வதெல்லாம் உண்மைதானா என்ற ஆச்சரியமும் குழப்பமும் உலகளவில் வெடித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் டேவிட் கேம்பல். இவர் அங்குள்ள ஒரு பிரபல சேனலில் தொகுப்பாளராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் பெயர் பில்லி கேம்பல். இங்கிலாந்து இளவரசி டயானா தற்போது மறுபிறவி எடுத்து தன்னுடைய மகனாக பிறந்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் டேவிட். இதுகுறித்து டேவிட் என்ன சொல்கிறார் என்றால், 1997 இளவரசி டயானா கார் விபத்தில் இறந்துவிட்டார். இவர் இறந்து 18 வருடம் கழித்துதான் பில்லி எனக்கு பிறந்தான். 2 வயது குழந்தையாக இருந்தபோதே டயானாவின் போட்டோவை காட்டி அது நான் தான் என்று மழலை வார்த்தைகளில் சொன்னான். நாங்கள் அனைவருமே இதை கேட்டு சிரித்துவிட்டோம். குழந்தை ஏதோ வேடிக்கையாக பேசுகிறான் என்று நினைத்தோம். ஆனால் 4 வயதில் டயானா பற்றின வாழ்க்கை விவரங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டான். டயானாவின் வாழ்க்கை, அவரது துயர மரணம், இது குறித்தெல்லாம் துல்லியமாக பில்லி சொன்னான். அவன் பேசியதை கேட்டு நானும் என் மனைவியும் அப்படியே வாயடைத்து போய்விட்டோம். காரணம், அதுவரை டயானா பற்றியோ இங்கிலாந்து அரச குடும்பம் பற்றியோ நாங்கள் அவ்வளவு துல்லியமாக அறிந்திருக்கவில்லை. டயானாவின் மொத்த குடும்ப விவரங்களையும் பில்லி சொன்னான். டயானாவுக்கு ஜான் என்ற உடன் பிறந்த அண்ணன் இருந்தாராம். இந்த ஜான் பற்றியெல்லாம் நாங்கள் இதற்கு முன்பு கேட்டதே இல்லை. டயானா பிறக்கும் முன்பே ஜான் இறந்து விட்டாராம். இதனால் தான் டயானா இருக்கும்போது ஜான் பற்றின தகவல்கள் மீடியாவில் வரவில்லை. ஆனால் பில்லி சொன்ன பிறகு அது உண்மை என்று நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம். ஆரம்பத்தில் பில்லியின் பேச்சை நம்பாமல் இருந்த நாங்கள் அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தோம். அதேபோல டயானாவின் இன்னொரு போட்டோவையும் நாங்கள் பில்லியிடம் காட்டினோம். நான் ஒரு இளவரசியாக இருந்தேன். ஒரு நாள் சைரன் ஒலித்தபடி வண்டிகள் வரிசையாக வந்தன. அப்போதுதான் நான் இனிமேல் இளவரசி இல்லை என்பதே உணர்ந்தேன் என்று பில்லி சொன்னதுமே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்றெல்லாம் கூறுகிறார் டேவிட். டேவிடின் இந்த பேச்சுதான் இணையதளத்தில் வைரல் ஆக்கி வருகிறது. அப்படியானால் டயானாவின் மறுபிறவிதான் பில்லியா? ஜான் பற்றி பில்லிக்கு எப்படி தெரியும் என்றெல்லாம் சர்வதேச அளவில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது.